இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த மே மாதம் 27ஆம் நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, திரித்துவ கடவுளே, படைப்பாளரே, ரட்சிக்கிறவரே, வழிநடத்துகிறவரே, இதோ இந்த மகிழ்ச்சியான ஆண்டவரே மே மாதத்தின் திருத்துவ திருநாளை கொண்டாடி மிகுந்த மன மகிழ்ச்சியோடு இருக்கிற நாங்கள் இந்த புதிய வாரத்தில் ஆண்டவரே பணி நாளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி ராஜா. இதோ இந்த நாளின் நிறை செய்தி, பாடல் வேலை, சுப வேலைகளுக்கு ஆசீர்வதியும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உங்களுடைய இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில நாம் இறைவனை துதிக்க 599வது பாடல், இறைவனே நீ எம் பட்சம் என்ற பாடலை நாம் பாடும். 599. இறைவனே நீயம் பட்சம், அதுவே எங்கட்கு லட்சோபலட்சம். இறைவனே நீயம் பட்சம், அதுவே எங்கட்கு லட்சோபலட்சம். இறைவனே கந்தையில் கண்ணீரில் வந்தவனே, கந்தையில் கண்ணீரில் வந்தவனே, சிந்தையில் உமையற்க மனம் ஒன்றிவே, சிந்தையில் உமையற்க மனம் ஒன்றிவே. இறைவனே நீயம் பட்சம், அதுவே எங்கட்கு லட்சோபலட்சம். இறைவனே மனையின் ஜீவ ஒளி நீயே, எம் வினையின் கோப மொழி நீயே. மனையின் ஜீவ ஒளி நீயே, எம் வினையின் கோப மொழி நீயே. கான சுருதியில் தெய்வீகம் நீயே, கான சுருதியில் தெய்வீகம் நீயே. ஞான சுடரொளி சுவாலையும் நீயே, ஞான இறைவனே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
இந்த காலை நேரத்திலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி அது சங்கீதம் 81. ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். இதில் 16 வசனங்கள் இருக்கிறது. இதை நம் தலைப்பாய் பார்க்கிற போது உடன்படிக்கை திருவிழா பாடல் என்று சொல்லப்படுகிறது. உடன்படிக்கை திருவிழா பாடல் 1 முதல் 5 ஆண்டவரின் கட்டளைக்கு ஏற்ப விழா இடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. 6 முதல் 10 எனக்கு செவி கொடுங்கள், ஆண்டவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. 11 முதல் 16 என் குரலை கேட்டால் உங்களுக்கு வாழ்வு அளிப்பேன், என் குரலை கேட்டால் உங்களுக்கு வாழ்வு அளிப்பேன் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய பின்னணியை பார்க்கிற போது சீனாய் மலையில் இறைவன் தம்மை வெளிப்படுத்தியதையும் பாலை வெளி பயணத்தின் போது அவர் மக்களோடு தொடர்ந்து நடந்ததையும் மறுபடியும் வாழ்க்கையில் நினைவு கூற விழாக்கள் மிகவும் உதவின. இவ்விழாக்களின் போது ஆண்டவரின் சொற்கள் திரும்ப திரும்ப கேட்கப்பட்டன. இவ்வாறு இறைவனின் ஆசி மறுபடியும் பெறப்பட்டது. இஸ்ரேலின் 3 முக்கிய திருவிழாக்களான பாஸ்கா திருவிழா, அறுவடை திருவிழா, சேகரிப்பு விழா, கூடார் திருவிழா அல்லது உடன்படிக்கை திருவிழா யாத்திராகும் 23, 14-17 முதலியவற்றில் இறுதி திருவிழா திஸ்ரி என்ற தாதத்தின் செப்டம்பர் அக்டோபர் 15ஆம் நாளில் முழு நிலவென்று கொண்டாடப்பட்டது. இம்மாதத்தின் முதல் நாள் யூதர்களுக்கு புத்தாண்டு நாளாகும். லேவியராகும் 23, 24, என்னாகும் 9:1. இவ்விழா 7 நாட்கள் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவென்று பாடப்பட்ட திருப்பாடல் இது. பாடலின் பிற்பகுதி இறைவாக்கினர் மரபிலே அறிவுரை கூறுவதால் இதை இறைவாக்கு திருப்பாடல் என்றும் கூறுவார்கள். இதில் 14ஆம் வசனம் தொடர்ந்து 50வது சங்கீதம் 52, 53, 75, 81, 82 ஆகிய திருப்பாடல்கள் இந்த திருவிழா பாடல்களாக சுட்டி காண்பிக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த சங்கீதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உடன்படிக்கை என்னவென்று நம்ம பார்க்கிறோம். பாடகர் தலைவனுக்கு காத்து நகர்ப்பன் ஆசாபுக்கு உரியது என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை திருவிழா பாடல் என்று சொல்லப்படுகிறது. திருவிழா பாடல் நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள், யாக்கோபின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள் என்று சொல்லுகிறார். நமது வலிமை, அப்போ கடவுள்தான் நமது வலிமையாகிய கடவுளாய் இருக்கிறாரே தவிர இந்த உலகத்திலே நமக்கு நாம் எது எல்லாம் வலிமை என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது எல்லாம் வலிமை இல்லை. ஆமென். ஆமா, நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கு நிறைய பணம் இருந்தால் நமக்கு அது வலிமை என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த பணம் நம்முடைய உயிரை காப்பாற்றுகிறதா? கொரோனா காலத்துல நம்ம பார்த்தோம், எத்தனையோ பணக்காரர்கள் ஆக்சிஜன் இல்லாம அவதிப்பட்டதை பார்த்தோம். பணம் கொடுத்தாலும் ஆக்சிஜன் இல்லாமல் மரித்து போனதை நம்ம பார்த்தோம். ஆனால் ஏழை எளிய மக்கள் சாதாரண கிராமங்களிலே படுக்கையிலே அல்லது தெருக்களிலே வீதிகளிலே உழவி கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு ஒன்றும் ஆவல். நிறைய பேர் ஏதோ ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் பலவீனமா இருந்தவங்க தான் மரித்து போனார்கள். இப்போ பணம் இருந்தால் வலிமை என்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதுபோல எனக்கு நிறைய நிலங்கள் உண்டு, சொத்துக்கள் உண்டு, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, எனக்கு நிறைய படைபலம், ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாம் நம்மை விட்டு கடந்து போகும். அதனால்தான் பவுலடிகளார் சொல்லுகிறார் இல்லையா, மனுஷன் பிறக்கும் போது நிர்வாணியாய் பிறக்கிறான், போகும்போது நிர்வாணியாய் போகிறான். வரும்போது ஒன்று கொண்டு வருவதில்லை, போகும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. ஆனால் வாழுகிற நாட்கள் வலிமையான இறைவனோடு இருக்கும்போது இந்த வாழ்க்கை வலிமையாகிறது. அதான் ரொம்ப அழகா சொல்றாரு, நமது வலிமையாகிய நமது பலமாகிய கடவுளை புகழ்ந்து பாடுங்கள், ஏனென்றால் அவர் யாக்கோபின் கடவுளாய் இருக்கிறார். இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள், யாரும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள். அப்போ அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்பவுமே இறைவனை துதிக்க வேண்டும். அதனால்தான் இப்ப நம்ம பாடணும், இறைவனே நீ எம் பட்சம் என்று, இல்லையா? ஏன் பாடுகிறோம்? இறைவனை துதிக்க வேண்டும். துதிப்பது அவருக்கு மிக மிக பிரியமாய் இருக்கிறது. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில செய்யணும். ஏற்கனவே நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய லுத்தரன் திருச்சபை என்பது பாடுகிற சபை, இல்லையா? மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்லுகிறார் என்றால்,
இறையலுக்கு அடுத்ததாக இருப்பது இசை என்று சொல்லுகிறார். இப்ப இசையை எப்பொழுதுமே நம்ம ஆண்டவருக்காக வாசிக்க வேண்டும், நமக்காக அல்ல, இறைவனுக்காக. அப்போ சொல்றாங்க, இந்த அமாவாசையிலும் பௌர்ணமியிலும் நமது திருவிழா நாளில் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை, யாக்கோபின் கடவுள் தந்த நீதி நெறி. இப்போ கடவுளுக்காக இந்த இசைகளை எழுப்ப வேண்டும் என்பது கடவுள் கொடுத்திருக்கிற நீதி நெறி. இந்த திருவிழா காலங்களில் அதை சொல்லுறார். இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை, யாக்கோபின் கடவுள் தந்த நீதி நெறி. அவர் எகிப்துக்கு எதிராக சென்ற பொழுது யோசேப்புக்கு அளித்த சான்று இதுவே. அப்பொழுது நான் அறியாத மொழியை கேட்டேன். பார்த்தீங்களா இல்லையா? எகிப்திலிருந்து வரவழைத்த அந்த காரியத்தை இங்க நினைவுபடுத்துகிறார். அது எவ்வளவு பெரிய ஒரு சோகமான நிகழ்வு பார். 430 வருடம் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. பல தலைமுறை கூக்குரலிட்டு வேதனைப்பட்டு அமைதியான ஒரு சூழ்நிலையில கடவுள் மோசேயை அனுப்பி, என் மக்களுடைய குரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற துன்பத்தை கண்டேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு விடுதலை நாயகனை அனுப்புகிறார். அவர் போய் அவர்களை விடுதலை செய்து வனாந்தரத்துல மிக அற்புதமான ஒரு வாழ்வை அவங்களுக்கு கொடுக்கிறார் இல்லையா? வனாந்தரத்துல உணவு, காடை, தண்ணீர், பாதுகாப்பு. இன்னும் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அணிந்திருந்த ஆடை குறையவே இல்லை இல்லையா, கிளியவே இல்லை. அது அந்த குழந்தைகள் வளர வளர அது வளர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார் என்பதை பாரு இல்லையா? தோழி நின்று உன் சுமையை அகற்றினேன், உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன இல்லையா? இந்த பாரங்களை இறக்கி வைக்கிறார், சுமைகளை இறக்கி வைக்கிறார். துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன். இடி முழக்கம் மறைவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு மறுமொழி அருள் கூறினேன். மெரிபாவின் நீருற்று அருகில் உங்களை சோதித்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ சோதிக்கிறவரும் இவரே, பாதுகாக்கிறவரும் இவரே, வழி நடத்துகிறவரும் இவரே, உணவு, தண்ணீர் எல்லாவற்றையும் தந்தார் என்று சொல்றார். என் மக்களை எனக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு எச்சரிக்கையை விடுக்கின்றேன். இஸ்ராயேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். உங்களுடைய வேற்று தெய்வம் இருத்தலாகாது, நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. ஏன்னா இவங்க வரும்போது என்ன பண்ணாங்க, எங்களை மீட்டு வந்த கடவுள் என்று பொன் கன்று குட்டியை வணங்க ஆரம்பிச்சாங்க. அது கடவுளுக்கு மிகவும் அருவருப்பானது இல்லையா? முதல் கற்பனை என்ன சொல்லுது? உன் கடவுளாகிய கர்த்தர் நானே, என்னை என்று வேறு தேவர்கள் இல்லையா? தேவர்கள் என்று சொன்னால் இந்த உலகம் உருவாக்கி வைத்திருக்கிற மனிதர்களும் தேவ தூதர்களையும் நீங்க கடவுளாய் பார்க்க கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க, உலக பிரகாரமான மக்களை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அது தவறு இல்லையா? ரொம்ப அழகா சொல்றாரு, பூமிக்கு கீழே, வானத்திற்கு கீழே இல்ல கடலுக்கு அடியில இருக்கிற எந்த சொரூபத்தையும் வணங்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் கடவுளாகிய கர்த்தர் நானே. உனக்காக ஒரு சொரூபத்தையும் உருவாக்க வேண்டாம். கடவுளுக்கு என்று தனிப்பட்ட ஒரு சொரூபமும் அவருக்கான ஒரு அடையாளமும் எதுவும் கிடையாது. இப்போது நமக்கு இருக்கிற ஒரே அடையாளம் சிலுவை தான். அந்த சிலுவை கூட ஏன் வைத்திருக்கிறோம்? இயேசு ஆண்டவர் எனக்காய் மரித்தார், ரத்தம் சிந்தினார், அது புனிதமாய் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதற்காக தவிர வேற எதுவுமே அல்ல. அப்போ ரொம்ப அழகா சொல்றாரு, அந்நிய தெய்வங்களை நீங்க வணங்கக்கூடாது, எனக்கு செவி சாய்க்க வேண்டும். ஹியர் மை வேர்ட், கீப் மை வேர்ட் இல்லையா? இஸ்ரேல், ஓ இஸ்ராயல் ஷெமா என்ற இந்த கிரேக்க வார்த்தை, எபிரேய வார்த்தை ஷெமா என்ற எபிரேய வார்த்தை கேளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை நம்ம செவி கொடுத்து கேட்டு அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் இந்த சங்கீதம் இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. உங்கள் வாயை விரிவாய் திறவுங்கள், நான் அதை நிரப்புவேன். ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை, இஸ்ராயேலர் எனக்கு பணியை செய்யவில்லை. பார்த்தீங்களா? கடவுளுக்கு நன்றியா இல்லை, நான் மீட்டு வந்தேன், உணவு கொடுத்தேன், எல்லாம் தந்தேன், ஆனா நீங்க என்னை தொழுது கொள்ளவும் இல்லை, எனக்கு செவி சாய்க்கவும் இல்லைன்னு வேதனையோட சொல்றாரு. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்கள் கடின இருதயங்களிடமும் அவர்களை விட்டு விட்டேன். அதனால பாரு, கடவுள் என்ன பண்றாரு, அவங்க அப்படியே அவங்களுடைய வழியில விட்டுறாரு. ஆனால் விட்டுட்டா அது ரொம்ப டேஞ்சரஸ். எப்பவுமே ஒரு பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை கண்டிக்கின்ற போதுதான் அவர்கள் தங்கள் பிள்ளையின் மேல அன்பா இருக்கிறாங்க என்று பொருள். நல்லா பிள்ளைங்க கவனிச்சுங்க, பெற்றோர்களும் கவனிங்க இல்லையா? ஆனா எந்த பெற்றோர்கள் தன் பிள்ளையை அடிக்காமல் கண்டுக்காமல் பரவாயில்ல விட்டுறாங்களோ அவர்கள் தன் பிள்ளையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். தன் பிள்ளைக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பதை உணராமல் இருக்கிறார்கள் இல்லையா? கண்டிக்கிற பெற்றோர்கள் உண்மையாகவே பிள்ளைகள் மேல அன்பா இருக்கிறார். அதுதான்
உண்மையான ஒரு வார்த்தை இல்லையா? ஆகவே கடவுள் இஸ்ரவேல் மக்களை கைவிட்டால், தண்டிக்காமல் விட்டால், மனம் போன போக்கில் விட்டால் அவர்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்று அர்த்தம். அடுத்து பார்க்கிறோம், என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரவேல் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருக்கும் இல்லையா? ஆண்டவர் காட்டிய வழியிலே நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நிறைய வீடுகளிலே ஆண்டவர் காட்டிய வழியில நாம் நடக்காம மனம் போன போக்கில் நாம் நடக்கிறோம். நம்முடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு நடக்கிறோம். நம்முடைய அறிவு என்ன சொல்லுதோ அதை நடக்கிறோம். ஆனால் கடவுள் வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நாம் நடக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கடவுளின் வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் முக்கியமே தவிர நம்முடைய அறிவும் நம்முடைய அனுபவமும் அவசியம் இல்லை. அதெல்லாம் உலக பிரகாரமான காரியம். கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் நாம் செய்யணும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன், என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். ஆண்டவரை வெறுப்போர் அவர் முன் கூனி குறுகுவார், அவர்களது தண்டனை காலம் என்றென்றுமாய் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாய் கொடுப்பேன், உங்களுக்கு மலை தேனால் நிறைவளிப்பேன் இல்லையா? இது சொல்றாரு. இருந்தாலும் கடவுள் நான் உங்களை விட்டு விட மாட்டேன், உங்களுக்கு தேவையானதெல்லாம் தருவேன், உங்களை பாதுகாப்பேன், உங்களுக்கு தேனை கொடுப்பேன், உங்களுக்கு கோதுமையை கொடுப்பேன் என்று அவர்களுக்கு உணவளிக்கின்றேன் என்று ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இறைவன் இயேசு ஆண்டவர் வழியாக நம்மையும் மீட்டு இல்லையா, பாவத்தில் சாபத்தில் பலவீனத்தில் இருந்த நம்மை ரட்சித்து புது வாழ்வை அளித்திருக்கிறார். இப்ப சொல்றாரு, நான் உங்களை மீட்டு கொண்டேன், நீங்கள் என்னை வணங்க வேண்டும். இது சிம்பிள் லாஜிக், சிம்பிள், இது ஒரு ஃபார்முலா மாதிரி. நம்ம அவருக்காக, அவர் நம்மை மீட்டாரு, அதற்காக நாம் அவரை வணங்க வேண்டும். இது வந்து லீகலிசம் அல்ல, அதாவது கைமாறு அல்ல இல்லையா, திருப்பி உதவி செய்வது போன்று அல்ல. இது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. ஆண்டவரை தொழுது கொள்வது நம்முடைய கடமை இல்லையா? நம்முடைய படைப்பை நம்மளை ஆண்டவர் எதற்காக படைத்தார்? Why we are created by God? Because we should worship Him. We should worship Him. அவரை நாம் தொழுகை செய்ய வேண்டும் இல்லையா? அவரை நம்ம தொழுகை செய்ய வேண்டும், அவருக்கு நம்ம சர்வீஸ் பண்ணணும், அவருக்காக நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். இதற்காகவே நம்மளை ஆண்டவர் படைத்திருக்கிறார். படைத்தான், படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று திருவாசகம் மொழியில மாணிக்க வாசகர் மிக அழகாய் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்துல எல்லாத்தையும் ஆண்டவர் மனுஷனுக்காய் படைத்தார், மனுஷனை மாத்திரம் தனக்காக படைத்தார், தன்னை வணங்குவதற்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரை தொழுகை செய்து அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு சுபிட்சமாய் மகிழ்ச்சியாய் திருத்துவ கடவுளுக்கு சாட்சியாக, திருத்துவ கடவுளின் உறவிலே திருத்துவ கடவுளுக்கு நாம் மகிமையாக அவருடைய ஊழியத்தை செய்ய தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, படைப்பின் கடவுளே, எங்களை மீட்டு கொண்ட ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கின்ற தூய ஆவியானவரே, திரியேக கடவுளே, இந்த மகிழ்ச்சியான மே மாதம் 27ஆம் நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் காத்தீர், வாரங்கள் முழுவதும் கிருபையாய் காத்தீர், பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீர். நன்றி தகப்பனே. இதோ இந்த காலை வேளையிலே எங்களுடைய சர்வ வல்லமை உள்ள கடவுள், வலிமை உள்ள கடவுள், எல்ஷடாய் என்று சொல்லப்படுகிற நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர். இந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வழி நடத்தினீர், அவர்களுக்கு வாழும்படியான ஆண்டவரே இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் நீ கொடுக்கிறீர் ராஜா. இன்னைக்கு எங்களையும் கூட பாவத்திலிருந்து இயேசுவின் வழியாய் மீட்டிருக்கிறீர். நாங்கள் எப்படி வாழ வேண்டும், வாழக்கூடாது என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து முடிய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை தார். இந்த காலை வேளையில இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எங்கள் மக்களுக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலவீனங்கள் உண்டு, சுகவீனங்கள் உண்டு, வருத்தங்கள் உண்டு, தேவைகள் உண்டு, எல்லாவற்றையும் சந்திங்க. குறிப்பாக இந்த நாளிலே என்னுடைய இந்திய தேசத்திற்காய் திறப்பில் நிற்கிறோம் ஆண்டவரே. வருகிற 4ஆம் தேதி, ஜூன் மாதம் 4ஆம் தேதி இந்தியாவினுடைய தலையெழுத்தை மாற்ற போகிற ஒரு நாள், ஒரு நல்ல தலைவரை எங்களுக்கு நீ தர வேண்டுமா நான் ஜெபிக்கிற ராஜா. எலெக்ஷன்ல இதுவரைக்கும் நடந்திருக்கிற எலெக்ஷன்ல எந்த
குளறுபடிகளும் வராதபடி என் தேவன் காத்தரல வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு மாநிலத்தை ஆட்சி செய்கிற முதல்வர்களையும் ஆண்டவரே அவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து அரசு தலைவர்களையும் எந்திரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்தியாவில் அமைதி சமாதானம் பொங்கட்டும் ராஜா. அதே போல இந்தியாவில் இருக்கிற எல்லா திருச்சபைகள், கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், ஆயர்கள், ஆண்டவரை ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்திய சுவிசேஷ உத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. குறிப்பாக அவருடைய பெதஸ்தா மருத்துவமனை, பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கிருபை ஆண்டவரே எல்லாரோடு இருக்கட்டும். பெதஸ்தா மருத்துவமனை திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கண்ணீரோடு மன்றாடுகிறோம் கர்த்தா. அதே போல உலக நாடுகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உலக நாடுகள் இருக்கிற இதோ அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில், கல்ஃப் கண்ட்ரில நாடுகளில் எங்கள் மக்கள் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் விசுவாசிக்கிறார்கள். நன்றி ஆண்டவரே. எல்லாருடைய இல்லங்களிலே உள்ளங்களிலே இறை அமைதி சமாதானம் பொங்கட்டும். இயற்கை பேரிடர்கள், செயற்கை பேரிடர்கள் எல்லாம் மாற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை இந்த நாளிலே என்னுடைய பிறந்த நாட்களை, திருமண நாட்களுக்கு நன்றி செலுத்துகிற எங்கள் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய ரெகுலர் வீவர்ஸ் ஆண்டவரை ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். சென்னை சேர்ந்த திருமதி கிருத்திகா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற இந்த அருமையான கர்த்தாவே உன்னை நீர் ஆசீர்வதிங்க, சகோதரியை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவருடைய அருமையான கணவர், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்ப வாழ்க்கைகளை மட்டுமா நீர் காத்து ஆசீர்வாதமாய் வழிநடத்தி வந்திருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவரே இது உம்முடைய கிருபை அவளோடு தங்கியிருக்கு. இந்த பிறந்த நாள் பெரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும். குறிப்பாய் ஈவாய் கொடுத்திருக்கிற 2 சின்ன குழந்தைகளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் பரத்திலிருந்து தந்து வழிநடத்துங்க. இரத்த கோட்டைக்குள்ளாக பிள்ளைகளை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிங்க. அதே போல என்னுடைய அன்பு ஆண்டவரே அண்ணன் சுகுமார் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வெள்ளூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான அண்ணையும் காவியம் குடும்பத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. உடைய அன்பு மகள் ஆண்டவரே ஷைனிக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே தன் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகின்ற பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறீர். மகளையும் அவருடைய அன்பு கணவர் குழந்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டிருக்கிற அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் பாரத்திலிருந்து தந்து இந்த பிறந்த நாள் பெரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும். அதே போல திருப்பத்தூர் பகுதியில் இருக்கின்ற பன்னீர்செல்வம் அவருடைய அன்பு மனைவி ஜாஸ்மின் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்தி இந்த பிறந்த நாள் அவர்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நான் கெஞ்சி மன்றாடுகிற ராஜா. ஆண்டவரே அதே போல ஏஞ்சேக்காருடைய கிளாஸ்மேட் ஆஸ்திரேலியாவில் வசிக்கின்ற திருமதி சாண்ட்ரா ஈனோஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தன்னுடைய பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அவர்களையும் குடும்பத்தின் மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த ஊழியத்தின் சார்பாக நாங்கள் குழுவா இணைந்து இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், உயர்வுகள், ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே நல்ல சுகம், நல்ல குட் ஹெல்த்தோட அவங்க சவுண்ட் மைண்டோட அவங்க வாழ கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். அதே போல இதோ இன்றைக்கு இந்த காணொலியை நேரடியா யூடியூப் வழியா, ஃபேஸ்புக் வழியா பார்க்கிற கேட்கின்ற எல்லார் மக்களுடைய ஆண்டவரை உள்ளங்களிலே இல்லங்களிலே இறை அமைதி சமாதானம் பொங்கட்டும். அடியார்களையும் தொடர்ந்து இந்த ஊழியத்திலே எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளிலே எங்களோடு கூட வந்து என்னுடைய கரத்தை பிடித்து வழி நடத்துங்க. துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் நம்மளோடு கொண்டிருப்பதாக, ஆமென்.